ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்திஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதாவது லட்டு. பொதுவாகவே லட்டு பண்ணுறதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி பூந்தியெல்லாம் பொரித்து லட்டு ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த லட்டு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எந்த வித கஷ்டமுமே கிடையாதுங்க. இந்த லட்டு பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. குயிக்காக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த லட்டு பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது 100 கிராம் அளவு இருக்கும். இப்போ இந்த கடலைப்பருப்பை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு நல்லா ஊறினா தான் லட்டு சாஃப்டாக வரும். இந்த மாதிரி கடலைப்பருப்பை நல்லா கழுவினதுக்கு பிறகு நிறைய தண்ணி ஊற்றி ஒரு பிளேட் போட்டு மூடி ஊற வச்சுக்கோங்க. இது அப்படியே ஊறட்டும். இப்போ கடலைப்பருப்பு 4-5 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த கடலைப்பருப்புலேருந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கடலைப்பருப்பை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பை ரொம்பவும் நைஸாக மாவு மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக ரவை மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அரைச்ச கடலைப்பருப்பு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த நெய்க்கு பதிலாக வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். இப்போ இந்த நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்ச கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுக்கணும். இந்த நெய்யிலே இந்த கடலைப்பருப்போட மாய்ச்சர்லாம் போகிற அளவுக்கு கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும். இந்த மாய்ச்சர்லாம் போகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பு இந்த பேனில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே சரியாக போயிடும். பாருங்கள், கிளறும் போது இந்த மாதிரி பேனில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எடுத்து விட்டு கிளறிட்டே இருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. கிளறும்போது சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் இந்த மாதிரி அழுத்தி விட்டு கிளறிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே மாய்ஸ்சர்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஒன்றோடு ஒட்டாமல் உதிராக இருக்குது. பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா வெந்து ஒன்றோடு ஒட்டாமல் உதிராக இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதை நாம் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஒரே ஈவனாக இருக்கிறதுக்காக இது நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட்க்கு பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 10 செகண்ட்க்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், பூ மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இது அப்படி இருக்கட்டும். அடுத்தது லட்டு பண்ணுறதுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். அதுக்கு 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நம்ம கடலைப்பருப்பு அளந்த அதே கப்பாலேயே 1 கப் எடுத்துக்கோங்க. அதே இந்த மாதிரி ஒரு பேனில் சேர்த்துட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு, அதாவது 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கு பிறகு இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாகு பதம் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக பாகு எடுத்து அதை விரலால் தொட்டுட்டு 2 விரலால் இந்த மாதிரி இழுத்திங்கன்னா நடுவில் ஒரு கம்பி மாதிரி வரும். அதுதான் கரெக்டான பதம். தெரியுதுங்களா? மெல்லிசாக ஒரு கம்பி மாதிரி, இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த சர்க்கரை பாகில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம சேர்த்த கடலைப்பருப்பு இந்த சக்கரை பாகு எல்லாத்தையும் இழுத்துட்டு கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த கடலைப்பருப்பு சக்கரை பாகு எல்லாத்தையும் இழுத்துட்டு லட்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. கடைசியாக வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனலுங்க. உப்பு வந்து ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்கு தான் சேர்க்குறோம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ இந்த லட்டில் சேர்க்குறதுக்கு கொஞ்சமாக முந்திரி வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. அதில் தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம இதை லட்டு மிக்சரில் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லட்டு பிடிச்சிடலாம். இந்த மிக்சர் வந்து சூடாக இருக்கும்போதே லட்டு பிடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் கூட அழகாகவே லட்டு பிடிக்க வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இந்த லட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட்லேயும் சரி டெக்ஸ்சர்லேயும் சரி பூந்தியில் செஞ்ச லட்டு மாதிரி தான் இருக்கும். ஒரு லட்டை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், டெக்ஸ்சர் அப்படியே இருக்குது பாருங்கள், பூந்தி லட்டு மாதிரியே. இந்த லட்டு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்குங்க. இதை வந்து ஒரு 5 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் இந்த லட்டுவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்த்திஸ் கிச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.